முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானதான் ஊர்வசி. இவங்களுக்கு காமெடி கதாபாத்திரம் கொடுத்தாலும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்தாலும் சரி, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தன்னுடைய யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான். இவங்களுடைய மக தான் இப்போ சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாக இருக்காங்க. அது குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகி ரசிகர் மத்தியில் பரவிட்டு வருது. அதை பற்றியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ஜீவா கதாபாத்திரம் நடித்த நடிகர் வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய சமூக பக்கங்களில் உருக்கமாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். நடிகை ஊர்வசி 2000ஆம் ஆண்டு பிரபல நடிகர் மனோஜ் கே ஜெயனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தேஜலட்சுமி அப்படின்ட்டு மகள் இருக்காங்க. பின் இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 2008ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. இந்த நிலையில் மனோஜ் ஊர்வசியின் மகள் தேஜலட்சுமி தான் இப்போ சினிமாவில் நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க. சுந்தரியா யவள் ஸ்டெல்லா என்ற திரைப்படத்தில் தான் தேஜலட்சுமி ஹீரோயினாக அறிமுகமாகியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடந்துச்சு. அதில் மனோஜ் அவர்கள் கலந்துக்கிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசினார். மனோஜ் அவர்கள் பேசும்போது, நானும் ஊர்வசியும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து அதன் பிறகு தான் ஹீரோயின் நடித்தோம். ஆனால் என்னுடைய மகள் தேஜலட்சுமிக்கு எடுத்தோடனே ஹீரோயின் நடிக்கிறதுக்குன வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது கடவுளுடைய அருள் அப்படின்னும் அவங்க தாத்தாவுடைய அனுகிரகம் தான். எங்களை மாதிரியே சினிமாவில் அடியெடுத்து வைக்கும் எங்களது மகள் தேஜலட்சுமி அவங்களுக்கு உங்களுடைய ஆசி வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருந்தார். இதை பார்த்த மனோஜ் ஊர்வசியுடைய ரசிகர்கள் போல இருக்கும் தேஜலட்சுமி அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. எங்கள் சார்பாக தேஜலட்சுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, ஆன்லைன் சீரியலில் ஜீவா கதாபாத்திரத்தில் நடிகர் வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த கேரக்டர் அவருக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான கிழக்கு வாசல் சீரியலும் கதாநாயகன் நடிச்சிருந்தார். அந்த சீரியல் திடீரென முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் சீசன் 2 தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் 2வது பாகத்தில் ஸ்டார்டிங்கில் வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் இல்லை, முதல் பாகத்தில் மீனாவாக நடித்த அதே ஹேமாவே 2வது பாகத்திலும் மீனாவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவருக்கு ஜோடியாக வெங்கட் வந்தால் நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் பலருக்கும் கருத்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் மீனாவுக்கு ஜோடியாக செந்தில் கதாபாத்திர நடிகர் திடீரென சீரியலிருந்து விலகினார். அவருக்கு பதிலாக வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் ஜீவாவிற்கும் செந்திலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செந்தில் சுயநலமாக இருக்காருன்னு ரசிகர்கள் பலருக்கும் திடீர்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தன்னுடைய கேரக்டர் கொடுத்து வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காண்டா, ஹை மக்களே, 2 வருஷத்துக்கு பிறகு செந்தில் ஒரு ட்ராக் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் சீசன் 2ல் வருது. ஆனால் நீங்கள் என்னை முதல் பாகத்தில் வந்த ஜீவாவை மனசில் வச்சுட்டு செந்திலை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு செந்திலை பிடிக்காது. ஏனென்றால் செந்தில் கொஞ்சம் லைட்டாக செல்ஃபிஸ்டாக இருப்பார். அவர் ஜீவா போல கிடையாது. ஆனாலும் இப்போதும் மக்கள் எனக்கு அன்பை கொடுப்பதில் சந்தோஷம்தான். என்னை பார்க்கும்போதெல்லாம் ஜீவா தாண்டி எல்லாருமே கேட்குறாங்க. அந்த கேரக்டர் எனக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செந்தில் கேரக்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று வெங்கட் ரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் டேபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.